பூஜை அறையில் எப்போவுமே சில பொருட்கள் நாம் வைக்கணும். சில பேர் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் பூஜை அறையை திறந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க. நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றி வழிபட்டாலும் சரி, இல்லை வெள்ளி செவ்வாய் விசேஷ நாட்களில் வழிபட்டால் நிச்சயமாக இதை செய்யணும். என்னென்னா, வெற்றிலை, கள்ளிப்பாக்கு, வாழைப்பழம் இதை வச்சு தான் நீங்கள் வெள்ளி செவ்வாய் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் வழிபாடு செய்யணும். அதே போல் நம் பூஜை அறையில் சில பொருட்கள் எப்போவுமே இருக்கணும். மஞ்சள், குங்குமம், விபூதி, பச்சரிசி. நீங்கள் அன்னபூரணி தாயார்கிட்ட பச்சரிசி வச்சாலும் சரி, இல்லை தனியாக ஒரு கண்ணாடி பவுலில் பச்சரிசியும் ஏலக்காவும் வைக்கணும். பூஜை அறையில் நிச்சயமாக இருக்கணும். அதே போல் தண்ணீர் நீங்கள் தினமும் மாற்றிட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து இந்த தண்ணீரை நீங்கள் தினந்தோறும் மாற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இவையெல்லாம் நீங்கள் பூஜை அறையில் தொடர்ந்து வச்சு வழிபடும்போது